Today we are going to see about the subject business organization and management. ஸோ வணிக அமைப்பு மற்றும் மேலாண்மை அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஸ்னஸ், ஸோ we are hearing a lot of meaning about business. It is an economic activity as well as trade, commerce, industry. இப்படி நிறைய மீனிங் எதுக்கு இருக்கு அப்படின்னா பிஸ்னஸ்க்கு இருக்கு. ஸோ அந்த பிஸ்னஸை தான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் இன் விச் வி தஸ் பார்ட்டிசிபேட் ஃப்ரம் மார்னிங் டில் நைட் ஆர் கால்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரையும் நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸுமே தட் இஸ் கால்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்றாங்க. தட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. பிசினஸ்னாலே எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான். வை த பிசினஸ் இஸ் கால்ட் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி மீன்ஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா பணம் சார்ந்து நம்ம பண்ணக்கூடியது, அதாவது லாப நோக்கத்தோட பண்ணக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா these are the activities which are performed for financial gain. அதாவது லாப நோக்கத்துக்காக பணம் சம்பாதிக்கணும் ஒரு நோக்கத்துக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பொருளாதார நடவடிக்கை. எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்னா பொருளாதார நடவடிக்கைகள். பொருளாதாரம் அப்படின்னாலே என்னன்னா பணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பணம். These activities generate revenue which may provide financial stability to the organization. அதாவது அந்த கம்பெனிக்கு financial stability கொடுக்கும். ஏன்னா பணம் சம்பாதிச்சா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா we are able to run the business activities. Otherwise நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த பிசினஸ் ரன் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா these are the activities which are performed to fulfill social, psychological and mental necessities. அதாவது நம்மளுடைய சமுதாய நோக்கத்துக்காக, உளவியல் நோக்கத்துக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிசினஸ் பண்ண போறோம். இவங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா லாபமா இருக்காது. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய நோக்கம் லாபம் கிடையாது, சேவை செய்யணும் சொசைட்டிக்கு. தே கேன் ப்ரொவைட் தி சர்வீஸ் டு தி சொசைட்டி. தட் இஸ் கால்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. ஃபங்க்ஷனிங் ஆஃப் என்ஜிஓ, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், ஹெல்பேஜ், அதாவது ஓல்ட் ஏஜஸ் ஹோம்ஸ், சேவ் த சில்ட்ரன், இந்த மாதிரி நிறைய என்ன இருக்கு அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. எதுக்குன்னா லாபம், இவங்களுடைய நோக்கம் என்னன்னா லாபம் சம்பாதிக்கணும்ன்றது கிடையாது, சொசைட்டிக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத அவங்களுடைய நோக்கம். ஸோ செகண்ட் ஒன் இஸ் பர்பஸ். என்ன பர்பஸ்க்காக நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பண்றோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் மோட்டிவ். பணம், அதெல்லாம் சொன்னேன்ல, பணம் சம்பாதிக்கணும். த அல்டிமேட் எய்ம் ஆஃப் பிசினஸ் இஸ் டு கெயின் அ ஃபினான்ஷியல் மோட்டிவ். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸோட பர்பஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் அண்ட் மென்டல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். தீஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆர் அண்டர்டேக்கன் வித் சோஷியல் அண்ட் மென்டல் நீட்ஸ். சமுதாய தேவையை நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அவுட்கம், எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸோட அவுட்கம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெனரேஷன் டிசமினேஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது ஒரு பொருளை உருவாக்குறது, அந்த உருவாக்குன பொருளை என் கன்சியூமர்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, அதுதான் அவுட்கம். அதாவது இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சொல்லுவோம். அதுதான் இங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், ரெண்டாவது என்ன பண்றோம் அப்படின்னா பினான்சியல் மோட்டிவ் காண்டி பண்றோம், மூணாவது என்ன பண்றோம் அப்படின்னா பினான்சியல் மோட்டிவ், நமக்கு பணம் வரணும் அப்படின்னா அந்த பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அந்த குட்ஸை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட அவுட்கம். நான் எக்கனாமிக்கோட ஆக்டிவிட்டியோட அவுட்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா these activities result in personal contentment. அதாவது மன திருப்திக்காக, நம்மளுடைய மன திருப்திக்காக பண்றது. இப்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம சமுதாயத்துக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம். இதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மன திருப்தி. நம்மளால ஒரு 10 பேர் நல்லா இருக்காங்க, நம்மளால ஒரு 10 பேர் உதவி பண்றோம். நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து சொசைட்டில வந்து செலிபிரிட்டிஸ்ல இருந்து ஜெனரல் பீப்புள்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க வந்து எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா லாட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் டு ப்ரொவைடிங் தி பர்சனல் கண்டென்ட்மெண்ட்காக சொசைட்டல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் தான் சொல்லுவாங்க. தென் மெஷர்மெண்ட். இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா திஸ் கேன் பி மெஷர்ட் இன் ஃபினான்ஷியல் டர்ம்ஸ். அதாவது ஒன்லி வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு எப்படி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா ஃபினான்ஷியல் டர்ம்ஸ். அதாவது ஒவ்வொரு வருஷம் நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கோம், எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு டர்ன் ஓவர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு we have to easily measure with the help of economic activities. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ல ஒன்லி பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட் டர்ம்ஸ், அதாவது நம்ம திருப்தி அடைகிறோமா, மனசு திருப்தியா இருக்கா, அதுதான் இது மூலியமா தான் மெஷர் பண்ண முடியும். சில நேரம் நம்ம என்ன பண்ணிருப்போம், இதோட இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம், நம்ம ஹெல்ப் பண்ணிருப்போம், இல்ல என்ஜிஓ மூலம் ஏதோ பண்ணிருப்போம், இல்ல நம்ம வந்து ஏதோ ஒரு யாருக்காவது ஹெல்ப் பண்ணிருப்போம். அந்த ஹெல்ப் பண்ணதை வந்து நம்ம ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயிருக்குமா, அதை அப்படி மெஷர் பண்ணிக்கிறது வேல்யூ. ஸோ இதோட வேல்யூ, எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட வேல்யூ என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா திஸ் ஆக்ஷன்ஸ் ஆட் வேல்யூ த நேஷனல் இன்கம். அதாவது ஒரு நாட்டோட என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்கம், மொத்த நாட்டு வருமானம், மொத்த நிக்கிற நாட்டு வருமானம்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பிசினஸ் பண்ணா மட்டும்தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்குமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருக்கோம். மொத்த நாட்டு வருமானம், மொத்த நிக்கிற நாட்டு வருமானம், இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருக்கோம்.
அப்போ ஒரு 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 நாட்டுல இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக தான் நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட அந்த ஸ்டேட்டோட நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். அதான் வேல்யூ. இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா நேஷனல் இன்கமே கிடையாது. நம்ம பர்சனல் கமிட்மெண்ட் பண்றதுக்காக பண்றமே தவிர இந்த ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணிக்க மாட்டாங்கன்னா நேஷனல் இன்கத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் யாரெல்லாம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் யாரெல்லாம் எந்த பிசினஸ் எல்லாம் எக்கனாமிக்கா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அகடமிஷியன், ஸ்கில்டு பர்சன், ஒருத்தர் வேலைக்கு போறாரு, ஸ்கில்டு பர்சன் வேலைக்கு போறாரு, அது இதா இருக்கு. தென் அகடமிஷியன் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டா இருக்காரு, ஒரு டாக்டரா இருக்காரு, லாயர், சார்ட்டர் அக்கௌண்டன்ட், இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ல எதை சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் டீச்சர் டீச்சிங் யர் ஓன் சன். அதாவது இப்போ ஒரு டீச்சர் இருக்காரு, அந்த டீச்சர் என்ன பண்றாரு, அவருடைய பையனுக்கும் அவருடைய பொண்ணுக்கும் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சொல்லிக் கொடுக்கிறாரு. அந்த சொல்லிக் கொடுக்கறது என்ன இருக்குன்னா நம்ம பணம் வாங்க மாட்டோம். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். இதே இது வேற ஒருத்தருக்கு நீ சொல்லிக் கொடுக்குற அப்படின்னு என்ன வாங்குவோம், பணம் வாங்குவோம். அது சொந்த பையன், அவர் டீச்சர் தான், ஆனா சொந்த பையனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. திட் இஸ் நாட் நான் எக்கனாமிக், திட் இஸ் நாட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அப்ப எதை எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சொல்லுவோம், அதே டீச்சர் என்ன பண்றாரு அப்படின்னா ஈவினிங் டியூஷன் எடுக்கிறாரு. அந்த டியூஷனுக்கு என்ன பண்ணுவாரு, ஃபீஸ் வாங்குவாரு. தட் இஸ் கால்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதான் சொல்றாங்க ஓன் சனுக்கு சொல்லி கொடுத்தா இட் இஸ் நாட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதான் சொல்றாங்க. டாக்டர் ட்ரீட்டிங் போர் பேஷன்ஸ். ஒரு சில டாக்டர் இன்னமே இருக்காங்க, ரொம்ப ஏழை மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர் பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயா வந்து ஃபீஸ் வாங்காம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பையன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா டெவலப்பிங் சாஃப்ட்வேர் டெவலப் பண்றான். பட் அந்த சாஃப்ட்வேர் வந்து யாருக்காக டெவலப் பண்றான் அப்படின்னா அவருடைய அப்பாவுக்காக டெவலப் பண்றான். ஃபெசிலிட்டேட்டிங் இஸ் பிசினஸ். அவங்க அப்பாவோட பிசினஸ் வந்து ஃபெசிலிட்டேட் டெவலப் பண்ணுன்றக்காண்டி ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்போ வந்து என்ன பண்றான் அப்படின்னா டெவலப் பண்றான். பட் அவங்க அப்பாவுக்கு பண்ணா இட் இஸ் கால்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இது வேற ஒரு பர்சனுக்கு பண்ணாலும் தட் இஸ் கால்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ இதான் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்றதுக்கான ஒரு மீனிங் டிஃபரன்ஸ் கூட சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து எத்தனை செக்டாரா பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா there are classified into 3 sectors. One is a primary economic sector னு சொல்லுவாங்க, secondary economic sector, tertiary economic sector. பிரைமரினா முதன்மை பொருளாதார அப்படின்னு சொல்லுவாங்க, பிரைமரி எக்கனாமிக் செக்டர் சொல்லுவாங்க. முதன்மை பொருளாதார துறை, இரண்டாம் பொருளாதார துறை, மூன்றாம் பொருளாதார துறை அப்படின்னு சொல்லுவாங்க. So let me see about one by one. The first one is primary economic sector. So what is a primary economic sector அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா it is a sector which is related to withdrawing materials required for production of goods. இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா these are the activities which are dependent upon nature. அதாவது இயற்கையை பேஸ் பண்ணி இயற்கையை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய செக்டார் தான் எக்கனாமிக் செக்டார். இன்னைக்கு இந்தியாவோட எக்கானமி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு அக்ரிகல்ச்சர். நமக்கே தெரியும், அக்ரிகல்ச்சர் இஸ் பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இன்னைக்கு விவசாயம், ஆனா இன்னைக்கு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா விவசாயம் எல்லாமே வந்து என்ன மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா விளைநிலங்களா மாறிக்கிட்டு இருக்கு, நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அது பின்னாடி பார்ப்போம். பட் இந்த பிரைமரி எக்கனாமிக் செக்டர் அப்படின்றது முதன்மை பொருளாதார துறை அப்படின்றது வந்து நமக்கு எதுனா நேச்சர், இயற்கையை வச்சு. அதான் சொல்லியிருப்பேன் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், பிரீடிங், ஃபாரஸ்ட்ரி, காடு, வனம் சார்ந்த இடங்கள், ஃபிஷரி, மீன் ஹண்டிங், வேட்டையாடுறது, மைனிங், இது எல்லாமே வந்து இது மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றோம். நம்மளுடைய எக்கனாமிக் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணலாம் சொல்றாங்க. திஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் டிபெண்டன்ட் அப்பான் நேச்சர். பட் நேச்சரை மட்டும் டிபெண்ட் பண்ணக்கூடிய செக்டார் தான் என்னன்னு பார்த்தோம்னா பிரைமரி எக்கனாமிக் செக்டார், அதான் முதன்மை பொருளாதார துறை அப்படின்றது. ரெண்டாவது பார்த்தோம்னா செகண்டரி எக்கனாமிக் செக்டார். இந்த செகண்டரி எக்கனாமிக் செக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ்ட் பை த ரா மெட்டீரியல் ஆஃப் பிரைமரி செக்டார். அதாவது பிரைமரி செக்டார்ல வந்து குட்ஸை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரா மெட்டீரியலா வந்து ப்ரொடியூஸ் பண்றோம், வேற எதுவுமே கிடையாது. செகண்டரி செக்டார் அப்படின்றது குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ரா மெட்டீரியல்ஸ் ஆஃப் பிரைமரி செக்டார். பிரைமரி செக்டார்ல வந்ததை வந்து நம்ம ரா மெட்டீரியலா ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாத்ஸ் மேட் பை த ரா மெட்டீரியல் ஆஃப் காட்டன். பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிளாத் நம்ம எப்படி நம்ம ஷர்ட் பேண்ட் இருக்கு, பட் காட்டன் ஷர்ட் காட்டன் பேண்ட் எடுக்கிற போது அந்த காட்டன் எங்க இருந்து வருது, இட்ஸ் கால்ட் அக்ரிகல்ச்சர். நமக்கு தெரியும் ஜூட்டு, காட்டன், நாட் ஒன்லி ஃபார் பேடி மட்டுமே வந்து நமக்கு அக்ரிகல்ச்சர் கிடையாது. காட்டன் இருக்கு, பேடி இருக்கு, ஜூட் இருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய ரா மெட்டீரியல். இப்ப நம்ம அதை வச்சு விளைய வர்றோம், ஒரு பருத்தி காட்டன் விளையுது, ஜூட் வருது அப்படின்னா காட்டன் நம்ம அக்ரிகல்ச்சர் பண்றோம் அப்படின்னா அந்த காட்டனோட ரா மெட்டீரியல் வச்சு நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா கிளாத், ஷர்ட்டோ, ஃபேண்டோ, வாட் எவர் மே பி த திங்ஸ் நம்ம வந்து அதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்றோம், ஜூட் எக்ஸெட்ரா. நம்ம இந்த இந்தியன் காதி இண்டஸ்ட்ரி அவங்க ஃபுல்லாமே இந்த காட்டன் தான் பண்ணுவாங்க. காதி ஃபுல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா காட்டன். அப்ப காட்டன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ரா மெட்டீரியல் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் செகண்டரி எக்கனாமிக் செக்டார்ல சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் ரிசோர்சஸ், மண் இருக்கு பாத்தீங்களா, மண் இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். மண், கல், குவாரியில இருந்து நம்ம எடுக்கக்கூடிய கல், அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா we have to build a construction works as well as the natural resources by transforming raw material into valuable products.
அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ்ல இருந்து வரக்கூடியதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸை கன்வெர்ட் பண்றாங்க. தட் இஸ் கால்ட் செகண்டரி எக்கனாமிக் செக்டர். அதாவது இரண்டாம் பொருளாதார துறைன்னு சொல்லுவாங்க. முதன்மை பொருளாதாரத்துறை எதை குறிக்குது அப்படின்னா நேச்சுரல்ல இருந்து எடுக்கக்கூடிய எல்லாமே வந்து பிரைமரி எக்கனாமிக் செக்டர். செகண்டரி அப்படின்னா அதுல இருந்து எடுத்துக்கக்கூடிய ரா மெட்டீரியல வந்து ஒரு வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸா மாத்திரம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா செகண்டரி எக்கனாமிக் செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் செகண்ட் ஒன். தென் டெர்ஷியரி எக்கனாமிக் செக்டர், தெர் இஸ் அ தேர்ட் எக்கனாமிக் செக்டர், மூன்றாம் நிலை பொருளாதாரத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா சர்வீஸ் ப்ரொவைடிங் ஆக்டிவிட்டிஸ். டெர்ஷியரி செக்டர் ரெஃபர்ஸ் டு தி சர்வீஸ் ப்ரொவைடிங் ஆக்டிவிட்டிஸ். சார் ஒரு பணம் ஒரு 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 காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கணும், ஒரு காசு கொடுக்குறோட கடையில பொருள் கொடுக்குறாங்க. இது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் என்னன்னா எக்கனாமிக் தான். அதே மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட போறோம், ஒரு லாயர்கிட்ட போறோம், அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்றோம், டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் என்ன பண்றாரு, நமக்கு கன்சல்டிங் கொடுக்குறாரு. நம்ம எந்த ஒரு குட்ஸுமே அவர்கிட்ட நம்ம வாங்கல, ஆனா நம்ம காசு கொடுக்குறோம். அந்த காசு எதுக்காக கொடுக்குறோம், அவர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாரு, கன்சல்டிங் சர்வீஸ். அதான் இங்க சொல்றாங்க. டிரான்ஸ்போர்டேஷன், பஸ்ல போறோம், பஸ் நமக்கு குட்ஸ் விற்கிறாங்களா, கிடையாது. நம்ம பணம் கொடுக்குறோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அதை போறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறோம். வே ஆஃப் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another place with the help of transportation. அதே மாதிரி பார்த்தா எஜுகேஷன் காசு கட்டுற, அங்க உனக்கு குட்ஸ் தரல, உனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. தென் மெடிக்கல் சர்வீசஸ், ஹாஸ்பிட்டல் போறோம், டாக்டர் காசு வாங்குறாரு, காசு எதுக்காக வாங்குறாரு, கன்சல்டிங்காக வாங்குறாரு. ஸோ அதே மாதிரி ரீட்டைல், ரியல் எஸ்டேட், கவர்மெண்ட், ஜுடிஷியல் ஆக்டிவிட்டிஸ், இன்சூரன்ஸ், பினான்சியல் சர்வீசஸ், ஹெல்த் சர்வீசஸ், மீடியா, டிரான்ஸ்போர்டேஷன், ஸ்டோரேஜ், இது எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா டெர்ஷியரி எக்கனாமிக் செக்டர். பிரைமரி, செகண்டரி, இது ரெண்டுமே என்னன்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு குட்ஸா மாத்திரம். பட் டெர்ஷியரி எக்கனாமிக் செக்டர்ன்றது சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம். இது மூலியமா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பணம் கிடைக்குது. அது ரெண்டு மூலமா பணம் கிடைச்சாலுமே இது மூலியமா நம்ம பணம் கிடைக்குது. டிரான்ஸ்போர்ட், பஸ்ல போறனாலையோ, டாக்டர், இது எல்லாமே எக்கனாமிக் தான். தேர்ட், அதான் மூணா பிரிச்சிருக்காங்க. எஜுகேஷன் சர்வீசஸ், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், டெலிகம்யூனிகேஷன்ஸ், போன் யூஸ் பண்றோம், இந்த போனுக்கு பில் பே பண்றோம், அதுவும் டெர்ஷியரி எக்கனாமிக் செக்டர். Those are the three economic sector. The next one is further the economic activities can be classified into three groups. மூணு குரூப்பா என்ன பண்றாங்கன்னா the economic activities வந்து கிளாசிஃபை பண்றாங்க. One is a business and second one is a profession and third one is employment. என்ன சொல்றாங்க, business, profession, employment. இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா business ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் எடுத்து சொன்னேன். An activity and any activity carried primarily with the object of earning profit can be called a business activity. எந்த ஆக்டிவிட்டியை எந்த ஆக்டிவிட்டி ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்றோமோ தட் ஆக்டிவிட்டி இஸ் கால்ட் பிசினஸ் ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு கடை ஆரம்பிக்கிறோம், அந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கான மெயின் பர்பஸ், அதாவது முதன்மையான நோக்கம் என்னன்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா லாபம். யார் லாபம் சம்பாதிக்காம பிசினஸ் பண்றாங்க, கிடையவே கிடையாது. இது ஒரு பிரைமரி அப்ஜெக்டிவ் இருக்கு, டு சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வான்ட்ஸ். அதாவது நம்மளுடைய கஸ்டமரோட நீட்ஸ் அண்ட் வான்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றது ஒரு பர்பஸ் தான். பட் அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தோம்னா ஏர்னிங் ப்ராஃபிட். அதான் சொல்றாங்க. The subjective of earning profit is achieved by, எப்படி இந்த ப்ராஃபிட் அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு குட்ஸை ப்ரொடக்ஷன் பண்றனாலயோ, ப்ரொடக்ஷன் பண்ண குட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்றனாலயோ அப்படின்னா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். நீ குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நீயே வச்சுக்கிட்டு அப்படின்னா என்ன கிடைக்கும், ஒண்ணுமே கிடைக்காது, ப்ராஃபிட்டும் கிடைக்காது, ஒண்ணுமே இல்லை, நம்ம போறதுக்கு லாஸ் தான் வரும். அதான் சொல்றாங்க. Then production of soaps, example for production of soaps, sale of eggs, production of TV sets, transport, etc. some of example of business. இது மட்டும் பிசினஸ் கிடையாது, எல்லாமே. we have to start a shop. ஒரு கடை ஆரம்பிக்கிறோம், துணி கடை ஆரம்பிக்கிறோம், நகை கடை ஆரம்பிக்கிறோம், இது எல்லாமே பிசினஸ் தான். இது அதான் some of the examples கொடுத்திருக்காங்க. a person who is engaged in business is called a businessman. யார வந்து பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்றோம்னா யார் அந்த பிசினஸ் எங்கேஜ் பண்றாங்களோ, யார் அந்த பிசினஸ் ரன் பண்றாங்களோ, who is run in business is called a businessman or entrepreneur. entrepreneurமே சொல்லுவாங்க. entrepreneur அப்படின்னா ஒன்றும் கிடையாது, who can think about new innovative ideas, he is called an entrepreneur. அப்போ பிசினஸ் மேன என்டர்பிரனர்னே சொல்றாங்க. அதான் இங்க சொல்றாங்க. So a firm formed for the purpose of carrying a business activity is called a business enterprise or a business firm. So let me see about later in this unit. நம்ம ஃபர்தரா இத பார்ப்போம். அப்ப பிசினஸ்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லாப நோக்கத்துக்காக ஒருவரோ இல்ல இரண்டு நபர்களோ இல்ல அதுக்கு மேற்பட்ட நபர்களோ ஒன்று சேர்ந்து ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பிசினஸ் அப்படின்றத சொல்றாங்க. அவங்க எதுக்கு தொடங்குறாங்க அப்படின்னா லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக. தென் என்ன பண்ணணும், லாபம் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், விற்கணும் பணத்துக்காகவோ, இல்ல இன்னொரு குட்ஸை நீ வாங்கிட்டு அந்த குட்ஸ். அதான் முதல்ல இருந்துச்சு பிசினஸ். இன்னைக்குதான் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணின்னு சொல்றோம். முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா பண்டமாற்ற முறைன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோம், இன்னொருத்தர் ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாரு, நமக்கு தேவைப்பட்ட குட்ஸை அவர்கிட்ட இருந்து வாங்கிடுவோம், அவருக்கு தேவைப்பட்ட குட்ஸை நம்ம அவர்கிட்ட கொடுத்துருவோம். அதான் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்தர் இன்னைக்கு அப்படி யாருமே பண்றது கிடையாது. செகண்ட் ஒன் இஸ் ப்ரொஃபஷன். வாட் டு யூ மீன் பை ப்ரொஃபஷன்? ப்ரொஃபஷன் அப்படின்னா தொழில் அப்படின்னு சொல்லுவோம். தொழில் அப்படின்னு சொல்லுவோம். சார் இந்த தொழில் அப்படின்றது என்னன்னு பாத்துக்கணும் அப்படின்னா
rendering of personalized services of a specialized nature based on professional knowledge, education and training is called a profession. அதாவது ஒரு தொழிலுக்கு உண்டான அறிவு, ஒரு தொழிலுக்கு உண்டான கல்வி, ஒரு தொழிலுக்கு உண்டான ட்ரைனிங் இருந்தா மட்டும்தான் இஸ் கால்ட் அ ப்ரொஃபஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாருமே டாக்டர் ஆயிட முடியாதுல்ல, எல்லாருமே லாயர் ஆக முடியாது. அதான் சொல்லுவாங்க சர்வீசஸ் ரெண்டர் பை டாக்டர்ஸ், லாயர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எக்ஸெட்ரா கம் டு திஸ் கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டாக்டர் ஆகணும் அப்படின்னா யூ ஷுட் நோ அபவுட் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும். யூ ஷுட் ஸ்டடி அபவுட் எம்பிபிஎஸ், எம்டி எக்ஸெட்ரா, பிடிஎஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டீத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா பிடிஎஸ் படிக்கணும். ஜென்ரலா ஓபி பார்க்கணும் எம்பிபிஎஸ் படிப்பாங்க. மாஸ்டர் ஆஃப் சர்ஜன் இருக்கு, இந்த மாதிரி எம்எஸ், எம்டி நிறைய இருக்கு. அந்த மாதிரி லாயர், பிஎல் படிச்சா தான் நீ லாயர் ஆக முடியும். சார்ட்டர் அக்கௌண்டன்ட், சிஏ படிக்கணும், சிஎம்ஏ படிக்கணும். இதெல்லாம் பண்ணா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், சார்ட்டர் அக்கௌண்டன்ட் சொல்ல முடியும். அதர்வைஸ் இட் இஸ் அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ரொஃபஷன் அப்படின்றத சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த டீச்சரா இருக்கட்டும், லாயரா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு ஒரு என்ன இருக்கு அப்படின்னா ப்ரொஃபஷனல் பாடி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இஸ் த ப்ரொஃபஷனல் பாடி ஆஃப் லாயர்ஸ். லாயருக்கு எது பாடி, ப்ரொஃபஷனல் பாடி அப்படின்னா பார் கவுன்சில். இப்ப நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் லாயரா இருக்கேன் அப்படின்னா என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாடி என்ன பார்த்தீங்கன்னா பார் கவுன்சில். என் மேல என்ன ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நல்லதா பண்ணா இருக்கட்டும், ஒரு கெட்டது பண்ணா இருக்கட்டும், இந்த ஆக்ஷன் வில் பி டேக்கன் ஃபார் பார் கவுன்சில். அவங்க தான் எடுப்பாங்க. அதான் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு சார்ட்டர் அக்கௌண்டன்ட், அவங்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும் ஒருத்தனும். டாக்டர் அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் பாடி இருக்கு. அதான் இங்க சொல்ல வராங்க. அப்ப இந்த ப்ரொஃபஷனல் பாடி எதை பிரிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ட்ரைனிங் ரெக்வயர்ட் டு பிராக்டிஸ் தி கன்சர்ன் ப்ரொஃபஷன். அதாவது இந்த ப்ரொஃபஷனல் பாடின்றது வந்து எப்படி வருது அப்படின்னா நம்மளுடைய நம்ம படிச்சது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பண்ண சொன்னேன்ல. ஒரு ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னா நமக்கு தேவை என்னன்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா சிஏ கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், சிஎம்ஏ முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி சொல்லுவாங்க. காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் என்ன பண்ணா ஆடிட்டருக்கு வந்து சிஎம்ஏ முடிச்சிருக்கணும். அப்ப அவங்களுக்கு தனியா ட்ரைனிங் போகணும். படிச்சிருந்தா மட்டும் பத்தாது. தென் we have to some of the professional bodies to provide a training facilities to practice session பண்ணுவாங்க. அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா professionals at last professionals charged some fees for the professional services. இப்போ நம்ம போறோம், டாக்டர்கிட்ட போறோம், ஃபீஸ் வாங்காம பாத்துருவாங்களா? எக்ஸப்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இதை தவிர நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஃப்ரீயா பார்க்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப நம்ம எக்கனாமி ஆக்டிவிட்டில பார்த்தோம், பணம் கொடுக்குறோம், நம்ம குட்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி இவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க, அவங்க கன்சல்டிங் ப்ரொவைட் பண்றதுக்காக சார்ஜ் பண்றாங்க. அதான் சொல்றாங்க. செகண்ட் இஸ் ப்ரொஃபஷன். அண்ட் தேர்ட் பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா வேலை வாய்ப்பு நம்ம சொல்லுவோம். சார் any activity assigned to a person by the employer under agreement or rules of service come under the category of employment. எந்த ஒரு பர்சன், ஏதோ ஒரு பர்சனுக்கு ஒரு எம்ப்ளாயர் வேலை கொடுப்பவர் ஒரு பர்சன் அசைன் பண்ணி இந்த ஆக்டிவிட்டி நீ பண்ணு, இந்த வேலையை நீ பண்ணு அப்படின்னு சொல்றாரோ that is called an employment அப்படின்றத சொல்றாங்க. அப்ப யார் சார் எம்ப்ளாயி? இஸ் கால்ட் எம்ப்ளாயி அப்படின்னு பார்த்தோம்னா a person who undertakes such activity is called employee. அந்த ஆக்டிவிட்டியை யார் பண்றாரோ is called an employee. அவர் ஒருத்தர் வேலையை பண்ணுன்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்காருல்ல, அந்த பர்சன் தான் யாருன்னு சொல்றாங்கன்னா எம்ப்ளாயி அப்படின்றத சொல்றாங்க. சோ இந்த எம்ப்ளாயி, அதுக்காக அந்த எம்ப்ளாய்க்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த எம்ப்ளாயி ரிசீவ்ஸ் ரெமுனரேஷன் ஃப்ரம் த எம்ப்ளாயர். வேலை செஞ்சதுக்கான ரெமுனரேஷன் யாருக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாருன்னா எம்ப்ளாயர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு. அது என்ன பேஸ்ல வாங்குறாரு அப்படின்னா வேஜா இருக்கலாம், வேஜ் தினசரி கூலியா இருக்கலாம், சேலரி மந்த்லியா இருக்கலாம், வீக்லியா இருக்கலாம், அலவன்ஸ், டிராவலிங் அலவன்ஸ், டியானஸ் அலவன்ஸ், போனஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் கால்ட் சர்வீஸ். இதை வந்து சர்வீஸ் சொல்லுவோம். ஆமா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்னோட பிசினஸ்ல ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குறேன். அப்போ அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பேர் நான் என்ன பண்றேன், சொசைட்டியில சர்வீஸ் பண்றேன். என்னால ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். தட் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் கால்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒர்க்கிங் இன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் இன் ஃபேக்டரி, ஆஃபீஸ், ஹோட்டல், காலேஜ் எக்ஸெட்ரா. இது சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள் மட்டும் தான். எங்கெல்லாம் நம்ம வேலை பார்க்குறோமோ அதுக்கு பேர் எம்ப்ளாய்மெண்ட். ஏன் நம்ம ஒரு ப்ரொஃபஷன் பார்த்தோம், செகண்ட் பிசினஸ் வந்து கிளாசிஃபை பண்ணாங்க ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன் வந்து தனியா தான் பண்ணணுன்றதுலாம் கிடையாது. இப்போ வந்து ஒரு டாக்டர் இருக்காரு, டாக்டர் முடிச்சிருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை பார்க்கறாரு. அப்ப அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் யார், அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஓனர் தான் யார் பார்த்தா எம்ப்ளாயர். அப்ப அந்த ப்ரொஃபஷனலும் என்னவா ஆகலாம் அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஒரு ஹாஸ்பிட்டலோட எம்ப்ளாயி ஆகலாம். அதான் இங்க சொல்ல வராங்க. ஈவன் ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் பர்சன்ஸ் ஆல்சோ ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய்ஸ் இன் வேரியஸ் ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ் எம்ப்ளாய் இன் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். இன்ஜினியர்ஸும் ப்ரொஃபஷனல் தான். அவங்க என்ன பண்றாங்க, சில பேர் சொந்தமா பண்றாங்க, சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஃபேக்டரி, ஏதோ ஒரு கம்பெனில வந்து வேலை பார்க்கறாங்க. இட் இஸ் கால்ட் எம்ப்ளாய்மெண்ட். சோ இங்க பாத்துக்கிட்டோம்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் கிடைக்கணும், எம்ப்ளாய்க்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா பேக்கேஜஸ் இன்க்ளூட்ஸ் கிராஜுவிட்டி கொடுக்கணும், பிஎஃப் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அலாட் பண்ணணும், போனஸ் கொடுக்கணும், ESOP ப்ரொவைட் பண்ணணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கணும், ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும், டிசபிலிட்டியா இருந்தாங்கன்னா பர்சன் எம்ப்ளாய் டிசபிலிட்டியா இருந்தாருன்னா அவருக்கு இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கணும்,
இப்படி எல்லாமே கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நிறைய கம்பெனிஸ், நிறைய பேர் சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஃப்ரீ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், ஃப்ரீ மெடிக்கல் செக்அப்ஸ், அவங்களுடைய எஜுகேஷன் ஸ்கூல், அவங்களுடைய குழந்தைங்களுக்கு என்ன பண்றாங்க 50%, அவங்க ஓன் ஸ்கூல் வச்சிருந்தாங்கன்னா 50% கன்செஷன் கொடுக்குறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருந்தாங்கன்னா 50% கன்செஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். அதுதான் சொல்றாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ள எம்ப்ளாய்க்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஃபர்தரா என்ன பண்றாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. ஒன் இஸ் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட், செகண்ட் இஸ் பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட், தேர்ட் இஸ் கேஷுவல் எம்ப்ளாய்மெண்ட், ஃபோர்த் இஸ் சீசனல் எம்ப்ளாய்மெண்ட், கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட், அப்ரண்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம் ஒரு கம்பெனில அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் தான். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம், அதான் சொல்லியிருப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் இன் விச் an individual works a base number of hours, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க ஒரு எம்ப்ளாயர் அலாட் பண்ணிருக்காரு அப்படின்னா தட் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் கால் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முழு நேரம், இன்னைக்கு நான் காலையில ஒரு 9 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி 5 மணி வரை வேலை பார்க்குறேன் அப்படின்னா தட் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் கால்டு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் இன் பர்டிகுலர் வீக் ஆர் பர்டிகுலர் டே, ஒரு குறிப்பிட்ட வாரத்துல ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு கொஞ்ச நேரம் வேலை பார்க்கறாரு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், காலேஜில் படிக்கக்கூடிய பசங்களா இருக்கட்டும், யார் என்னால நிறைய எங்க போறாங்க அப்படின்னா பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்றோம். காலையில காலேஜ் போயிட்டு மதியம் படிக்கிறது, காலையில காலேஜ் போயிட்டு மதியம் வேலை பார்க்கறது, இந்த மாதிரிலாம் இருக்கு. இட் இஸ் a form of employment where employees work fewer hours per week than full time employees. அவங்களை கம்பேர் பண்றப்ப இவங்க கம்மியா வேலை பார்த்திருப்பாங்க. அவர் 8 மணி நேரம் வேலை பார்க்கறாருன்னா ஒரு பார்ட் டைம் எம்ப்ளாயி 4 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன கிடைக்காது, பார்ட் டைம் எம்ப்ளாய்க்கு என்ன கிடைக்காது அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்ச பெர்க்யூசிட்ஸ், தட் இஸ் மெடிக்கல் பெனிஃபிட், இன்சூரன்ஸ், பிஎஃப், இதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. அதான் சொல்றாங்க. அண்ட் கேஷுவல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நீட் அண்ட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் தி பிசினஸ். அந்த பிசினஸ்க்கு தேவைப்படுறப்ப மட்டும் வேலைக்கு ஆள் எடுத்துக்குவாங்க. கேஷுவல் எம்ப்ளாயிஸ் ஆர் ரெக்ரூட் ஆன் irregular பேசிஸ். அதாவது அவங்க ஃபுல்லா வேலை பார்க்க மாட்டாங்க. ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடையாது, பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. when it is required, எப்ப அவங்களுக்கு தேவை அப்போ மட்டும் எம்ப்ளாய் பண்ணிக்கிடுவாங்க. தட் இஸ் கால்ட் கேஷுவல் எம்ப்ளாய்மெண்ட். Then seasonal employment அப்படின்னா those are the workers are seasonal workers அப்படின்னு சொல்லுவாங்க. These are recruited on the basis of seasonal. For example, ஒரு ஃபங்க்ஷன் வருது, அந்த ஃபங்க்ஷனுக்கு கேட்டரிங் சர்வீஸ் இருக்கு, இட் இஸ் கால் சீசனல் எம்ப்ளாய்மெண்ட். அங்க ஒரு 5 பேருக்கு வேலை இருக்கும். அடுத்து அந்த கேட்டரிங் வர்ற வரையும் அவங்களுக்கு வேலை இருக்காது. ஹோட்டல்ல, கேட்டரிங்ல இதெல்லாம் இருக்கு. அதை தான் சொல்றாங்க, தட் இஸ் கால் சீசனல் எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் டன் ஃபார் ஃபிக்ஸட் டேர்ம் ஆர் டியூரேஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் டாஸ்க். கான்ட்ராக்ட் எடுத்து பண்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு பில்டிங் கட்டுறோம், ஒரு பாலம் கட்ட போறோம், ஒரு டேம் கட்ட போறோம், தட் இஸ் கால்ட் கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட். அந்த கான்ட்ராக்ட் முடியிற வரையும் வேலை பார்ப்பாங்க. தட் இஸ் கால்ட் ஒரு டியூரேஷன், ஒரு 6 மாசம், 4 மாசம், 3 மாசம், அந்த டியூரேஷன் எடுத்து வேலை பார்க்கறது கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட். அப்ரண்டிஸ்ஷிப் அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்குறது, பிராக்டிஸ் ஆஃப் ட்ரைனிங். Apprenticeship is a practice of training for individuals in a particular trade or profession. ஒரு ப்ரொஃபஷன்லயும் வந்து என்ன இருக்கு அப்படின்னா அப்ரண்டிஸ்ஷிப் இருக்கு. நார்மல் ட்ரேட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா அப்ரண்டிஸ்ஷிப் இருக்கு. அதான் சொல்றாங்க, பர்சன் undergoing apprenticeship is called an apprentice அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா சிக்னஸ் லீவ் இருக்கு, ஆக்சிடென்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பென்ஷன் இன்சூரன்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கும், அவங்களுக்கு கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங்னால அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா they can update their knowledge and skill. அவங்க நாலேஜ் ஸ்கில்லையும் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த வேலை பத்தியான. அதான் இங்க சொல்றாங்க apprenticeship. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது இப்ப நம்ம பார்த்த பிசினஸ், ப்ரொஃபஷன், எம்ப்ளாய் மூணுக்கான ஜெனரல் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இது யார் பிசினஸ் யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆண்டர்பிரனரோ பிசினஸ் மேனோ. ப்ரொஃபஷன் யாருன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பாடி, அதுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இப்ப சிஏ நான் பாஸ் பண்ணிட்டேன்னா ஆடிட்டர்னு எனக்கு வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி லாயர் முடிச்சுட்டேன்னா பார் கவுன்சில் வந்து எனக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அது ப்ரொஃபஷனல். எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர், அதுதான் நமக்கு மோட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து பப்ளிக்கு சேல் பண்றது தான் பிசினஸோட வேலை. ப்ரொஃபஷன் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது, இங்க நம்ம வேலை பார்க்கறது எம்ப்ளாய்மெண்ட்ல. குவாலிஃபிகேஷன், பிசினஸ்க்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் தேவையில்ல, ஸ்கில், இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா போதும், நாலேஜ் இருந்தா போதும். ப்ரொஃபஷனுக்கு வந்து எக்ஸ்பர்டைஸா இருக்கணும், அவங்களுக்கு அந்த ஸ்பெஷலைஸ்ட் ஏரியால என்ன வேணும் அப்படின்னா ட்ரைனிங் வேணும். அதே மாதிரி பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட்ல பார்த்தோம்னா குவாலிஃபிகேஷன், அந்த வேலையை செய்யறதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்கா, அந்த வேலையை அவரால் செய்ய முடியுமா, ஏபிள் டு டன் த ஒர்க் அப்படின்ற குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும். ரிவார்டு அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிசினஸ் பொறுத்தவரை ப்ராஃபிட், ப்ரொஃபஷனலிஸ்ட் பொறுத்தவரை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஃபீஸ் வாங்குவாங்க, அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணதுக்காக ப்ரொஃபஷனல் ஃபீஸ். எம்ப்ளாய்மெண்ட்ல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான சம்பளம், அவங்களுக்கான வேஜஸ் கொடுப்பாங்க. தென் இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எதை பேஸ் பண்ணிருக்கோம்னா அந்த பிசினஸ் பொறுத்து இருக்கும், அந்த பிசினஸோட சைஸை பொறுத்து இருக்கும். ப்ரொஃபஷனை பொறுத்தவரை லிமிடெட் கேபிட்டல் நீட் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். சின்னதா ஒரு ஆஃபீஸ் போட போற, ஒரு வக்கீல் ஆஃபீஸ் ஆரம்பிக்க பண்ணி தனியா வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்க போனா லிமிடெட் கேபிட்டல்.
எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எந்த கேபிட்டலுமே தேவையில்லை, ஏன்னா நம்ம வேலை பார்க்க போறோம், அதுக்கு எந்த ஒரு கேபிட்டலும் தேவையில்லை. தோஸ் ஆர் த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிசினஸ் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஸ்க். இதுல ரிஸ்க் இருக்கும் பிசினஸ்ல, they have faced a lot of risk. இங்க வந்து ரிஸ்க் கிடையாது ப்ரொஃபஷனலை பொறுத்தவரையும். இங்க வந்து ஃபிக்ஸ் அண்ட் ரெகுலர் பே, அதனால உங்களுக்கு ரிஸ்க் கிடையாது. மாசம் மாசம் சம்பளம் கொடுத்ததுனால ரிஸ்க் இல்ல. பிசினஸ் மட்டும் ரிஸ்க் இருக்கும், ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும், சம்டைம்ஸ் நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. இந்த மாசம் டர்ன் ஓவர் இருக்கணுமா, அடுத்த மாசம் டர்ன் ஓவர் இருக்குமா, இருக்காது. அதான் இங்க சொல்ல வராங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது நம்மளோட பிசினஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளோட ப்ரொஃபஷனா இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும், பண்ணவே முடியாது. அது மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் நாட் பாசிபிள் தான் சொல்லியிருப்பாங்க. தென் கோட் ஆஃப் கண்டக்ட், இங்க எந்த ஒரு ரூல் கோட் ஆஃப் கண்டக்டும் கிடையாது. இவங்களுக்குன்னு ஒரு லா இருக்கு, ப்ரொஃபஷனலிஸ்ட்க்கும் வந்து ஒரு பார் சொன்னாலும் அந்த லா இருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாயர் டு பி ஃபாலோட், அதாவது அந்த கம்பெனி என்ன நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. வாட் ஆர் த எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிசினஸ், அதாவது ஒரு பிசினஸோட சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லுவோம், நோக்கம் சிறப்பியல்புன்னு சொல்லுவோம். நம்பர் 1 இஸ் பிசினஸ் வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பொருளையும் சேவையையும் என்ன பண்ணுது அப்படின்னா டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. பிசினஸ் டீல்ஸ் வித் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ அந்த குட்ஸ் மேபி கன்சூமர் குட்ஸா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் குட்ஸா இருக்கலாம், ப்ரொடியூசர் குட்ஸா இருக்கலாம். அதான் சொல்லுவாங்க அந்த குட்ஸ் என்ன. ஃபார் கன்சூமர் குட்ஸ் அப்படின்னா ஸ்வீட்ஸ், பிரெட்ஸ், கிளாத்ஸ், ஷூஸ், இதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குட்ஸ் எல்லாமே கன்சூமர் குட்ஸ் தான். சாப்பிட்றதா இருக்கட்டும், வாட் எவர் மேபி, அது எல்லாமே கன்சூமர் குட்ஸ் தான். அதே மாதிரி ப்ரொடியூசர் குட்ஸ் அப்படின்னு ஏதாவது சொல்றாங்கன்னா மிஷினரி, எக்யூப்மெண்ட், இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரொடியூசர் குட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் இந்த குட்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தேவையான என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வேர் ஹவுசிங், பேங்கிங், ஏன்னா பேங்கிங் இல்லாம பணம் இல்லாம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்சூரன்ஸ், ரிஸ்க்கு நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ரிஸ்க்கை ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ற ஒன்னே ஒன்று இன்சூரன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இன்டான்ஜிபிள், இதெல்லாம் டான்ஜிபிள் அஸ் வெல் அஸ் இன்விசிபிள், நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. பட் யூ ஹேவ் டு ஃபீல் இட், அதான் இங்க சொல்றாங்க. நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 இஸ் ப்ரொடக்ஷன் ஆர் எக்ஸ்சேஞ்ச். பிசினஸ் பண்றதுக்கான மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை சேல் பண்ணணும், இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கேன் கால் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஏன் நம்ம பிசினஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம்னா we have to transfer or exchange or sale of goods or services or value, அதாவது in terms of money அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்திற்காக ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு அதை டிரான்ஸ்ஃபர் பண்றோம், விக்கிறோம் அப்படின்னா தான் அதுக்கு பேரு பிசினஸ். இதுல 2 பர்சன்ஸ் இருப்பாங்க, ஒருத்தர் வந்து பையர், இன்னொருத்தர் வந்து செல்லர் அப்படின்றத சொல்லுவாங்க. So the transfer of goods or exchange of goods between a buyer and a seller, it may be a bartered or exchange for money. நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே பிசினஸ் அப்படின்றது பார்ட்டர் சிஸ்டம் இருந்துச்சு, அதாவது பண்டமாற்று முறை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. ஒண்ணு பண்டமாற்று முறையா இருக்கணும், இல்ல பணத்துக்காக நம்ம குட்ஸை மாத்தணும். பட் குட்ஸ்ன்றது ப்ரொடக்ஷனை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி வச்சதை எக்ஸ்சேஞ்ச் பண்றது, சேல் பண்றது, இதுதான் செகண்ட் ஃபீச்சர். தென் தேர்ட் என்னன்னு பார்த்தோம்னா கண்டினியூட்டி அண்ட் ரெகுலாரிட்டி இன் டீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூட்டி அப்படின்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா தான் அதுக்கு பேர் பிசினஸ். இப்ப நான் ஒரு வீடு வச்சிருக்கேன், நான் வீடை விற்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் நாட் ட்ரீட்டட் அஸ் a business. அதை நம்ம பிசினஸ் என்ன பண்ண மாட்டோம், பார்க்கவே மாட்டோம். எஸ், அதான் சொல்லியிருப்பாங்க, சிங்கிள் டிரான்சாக்ஷன் shall not be treated as business. ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் பிசினஸா ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க. An activity is treated as a business only when it is undertaken continually or at least recurrently. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்ல ஃப்ரீக்வெண்டா நம்ம பண்ணணும். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா பிசினஸ். அப்படி ரெகுலாரிட்டி இல்ல அப்படின்னா அதுக்கு பேர் பிசினஸே கிடையாது. அதான் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. If a person sells his residential house, it is not considered as a business. ஒரு நபர் அவருடைய சொந்த வீட்டை விற்கிறாரு அப்படின்னா அது பிசினஸ் ஆகாது. If he repeatedly buys houses and sells to others, அவர் வாங்கி திருப்பி அகைன் என்ன பண்றாருன்னா அந்த ஒவ்வொரு வீட்டையா வாங்கி விற்கிறாரு அப்படின்னா that is called a business. அதைத்தான் பிசினஸ் சொல்லுவாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு சில பிசினஸ் ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு தடவை தான், ஒரு வருஷத்துல ஒரு சில குட்ஸை என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு தடவை தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. A shipbuilding company takes a long time to manufacture and sell a ship. அதாவது ஒரு ஷிப் பில்டிங் கம்பெனி, கப்பல் கட்டும் தொழிற்சாலை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 இல்ல 2 தான் என்ன பண்ண முடியும்னா ஒரு ஷிப்பை வந்து என்ன பண்ண முடியும்னா மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதுக்காக நம்ம பிசினஸ் இல்லைன்னு சொல்லிட முடியாது. நம்ம மேல என்ன சொன்னோம்னா சிங்கிள் டிரான்சாக்ஷன் shall not be treated as business சொன்னோம். பட் இதை கம்பேர் பண்றப்ப இதுக்கு பேர் பிசினஸ் தான். ஏன்னா அது ஒரு வருஷத்துல 1-2 என்ன பண்ண முடியும் அப்படின்னா அது மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அட் த சேம் டைம் a vegetable vendor purchases vegetables from the market in the morning and sells out to his customers by the evening. என்ன பண்றாரு, ஒரு மார்க்கெட் வெண்டார் சேல்ஸ்மேன் என்ன பண்றாரு, காலையில வந்து மார்க்கெட்ல குட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு என்ன தக்காளி சம் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதை சாயந்தரமே விற்கிறாரு. அப்ப டெய்லி அது நடந்துகிட்டே இருக்கும் ரொட்டீனா. அது பெரும் பிசினஸ் தான். ஷிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வருஷத்துல ஒரு தடவையோ 2 தடவை தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஷிப்பை மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ண முடியும். அதுக்கு பெரும் பிசினஸ் தான் அப்படின்றத சொல்றாங்க. பட் போத் திஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் பிசினஸ் அப்படின்றத சொல்றாங்க. தென் ப்ராஃபிட் மோட்டிவ்.
The ultimate aim of business is நம்ம முதல்ல சொன்ன மாதிரி earning profit is the primary motive of business. This is not to undermine the importance of the element of service in business activity. இது இல்லாம நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், பிசினஸே பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்றாங்க. சோ ப்ராஃபிட் இருந்தா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா சர்வை பண்ண முடியும். We have to survive in the society, we have to survive in the business, we have to grow, we have to expand and to get recognition. ஒரு பிசினஸ் பணம் வந்தா தான், லாபம் வந்தா தான் நம்ம சொசைட்டில நிலைச்சு நிக்க முடியும், நம்ம பிசினஸ வளர்ச்சி பாதையில கொண்டு செல்ல முடியும், நம்ம பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்றாங்க. That is called profit motive. The next part, the elements of risk. Risk is one of the important feature of our business. சார் ரிஸ்க் இல்லாம எதுவுமே கிடையவே கிடையாது. வித்தவுட் ரிஸ்க் இல்லாம இன்னைக்கு எந்த ஒரு நார்மலா ஒரு நம்மளோட சின்ன ஊர்ல ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் வச்சுக்கோங்க, ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கு காம்படிட்டர் ஆல்ரெடி ஒருத்தர் டீ கடை வச்சிருப்பாரு. அந்த காம்படிட்டர் இஸ் ஆல்சோ ரிஸ்க். அதான் இங்க சொல்லுவாங்க வெரைட்டி ஆஃப் ரிஸ்க் இருக்கு, வெரைட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ரிஸ்க் ப்ராபபிலிட்டி கேன் பி கால்குலேட்டட் அண்ட் கேன் இன்சூர்ட். ஒரு ரிஸ்க் என்ன பண்ண முடியும்னா வி கேன் பி கால்குலேட்டட், அதை ப்ராபபிளா கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ் டியூ டு ஃபயர், எல்லாமே ஒரு சில குட்ஸ்க்கு வந்து ஃபயர் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஃபிளட், வெள்ளம் வருது, தெஃப்ட், கலப்பு போகுது, இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், இன்சூரன்ஸ் எடுத்திருப்போம். இன்னைக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வச்சிருக்கோம், பிசினஸ்க்காக நம்ம கார் வச்சிருக்கோம், அந்த கார் திடீர்னு காணாம போயிருது. பட் அந்த காருக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம், இன்சூரன்ஸ் பண்ணிருப்போம். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கு, என்ன கார் கிடைக்கிறதுக்கு, இல்ல வந்து தீப்பற்றிருச்சு அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுவோம், இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். அப்போ ஒரு ரிஸ்க ஃபேஸ் பண்றதுக்கு, ரிஸ்க் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. Risk whose probability cannot be calculated. Some of the risk என்ன பண்ண முடியாதுன்னா we cannot calculate it. அதை நம்மளால கால்குலேட் பண்ணவே முடியாது. சார் அப்படி ரிஸ்க்லாம் என்னன்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா சேஞ்சிங் டெக்னாலஜி, திடீர்னு டெக்னாலஜி சேஞ்ச் ஆகுது, இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எப்ப சேஞ்சிங் டெக்னாலஜி சேஞ்ச் ஆகும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. திடீர்னு என்ன ஆகணும், டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும், ஃபால் இன் டிமாண்ட். இன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம வியர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸோட என்ன சொல்றது அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஷர்ட்ல, பேண்ட்ல, சுடிதார்ல, எல்லாமே மெட்டீரியல் ஒவ்வொன்றுமே காட்டன்ல இருக்கு, இன்னைக்கு பாலிஸ்டர்ல இருக்கு, புது புது கிளாத்ல எனக்கு என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா இனோவேட்டிவ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு நம்ம என்ன ஆல்ரெடி இருந்தக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே சேல் ஆகாம டவுன் ஆயிரும். ரிஸ்க் ஆஃப் ஃபால் இன் டிமாண்ட், சேஞ்சிங் ஃபேஷன்ஸ், ஷார்ட் சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல் நமக்கு கரெக்டா வரல அப்படின்னா we cannot convert the raw material into finished goods. நம்ம என்ன பண்ண முடியாது, ரா மெட்டீரியல் finished goods கன்வெர்ட் பண்ண முடியாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த ரிஸ்க் அப்படின்றத சொல்றாங்க. இந்த ரிஸ்க் எல்லாத்தையுமே யார் தான் வந்து சுமக்கணும் அப்படின்னா அதான் சொல்றாங்க, கம்ப்ளீட்லி பார்ன் பை தி என்டர்பிரைஸ். அந்த பிசினஸ் ஃபார்ம் தான், அந்த பிசினஸ் மேன் தான் அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. தென் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசினஸ். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசினஸ் பார்த்தோம்னா எக்கனாமிக் அப்ஜெக்டிவ், சோஷியல் அப்ஜெக்டிவ், ஹியூமன் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ஜெக்டிவ் வந்து 3 கிளாஸிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தா எக்கனாமிக் அப்ஜெக்டிவ். எக்கனாமிக் அப்படின்னா ஆல்ரெடி திருப்பி சொல்றேன், எக்கனாமிக் அப்படின்றது வந்து இட் இஸ் மணி பேஸ்ட் அப்ஜெக்டிவ், பணம் சார்ந்த நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்றோம். அதான் நம்பர் 1 சொல்லியிருப்பாங்க, ஏர்னிங் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்டரி ப்ராஃபிட்ஸ். அதாவது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தா ப்ராஃபிட் தான். இட் இஸ் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். நம்பர் 2, எக்ஸ்ப்ளோரிங் நியூ மார்க்கெட்ஸ் அண்ட் கிரியேஷன் ஆஃப் மோர் கஸ்டமர்ஸ். ரெண்டாவது எய்ம், நமக்கு நல்ல லாபம் வந்துகிட்டே இருக்குன்னு நம்ம ரெண்டாவது என்ன நினைப்போம் அப்படின்னா we have to attract the customers. How to attract the customers? கஸ்டமர்ஸ் இதுக்கும் மேல நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ண போறோம், மார்க்கெட்ல எப்படி வந்து கஸ்டமர் பிடிக்க போறோம். எக்ஸ்ப்ளோரிங் நியூ மார்க்கெட்ஸ், புது மார்க்கெட் எப்படி வந்து ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு அவரை ஃபேஸ் பண்ண போறோம், அவரை பீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்றது. தென் வந்து இவனோட பிசினஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படின்றது. மேக்கிங் இனோவேஷன் we know about innovation, introducing new things in the மார்க்கெட்ல புது திங்ஸ் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம், இம்ப்ரூவ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம இருக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறோம், இதெல்லாம் இருக்கு. நீங்க முதல்லாம் பாத்துக்கணும், நீங்க பஸ் எடுத்துக்கணும், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் முதல்ல கவர்மெண்ட் பஸ் தான் இருந்து. சென்னை டு மதுரை பார்த்தோம் அப்படின்னா வெறும் கவர்மெண்ட் பஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரைவேட் பஸ் வந்துச்சு, பிரைவேட் பஸ்ல ஏசி வந்துச்சு. இன்னைக்கு பிரைவேட் பஸ்ல நமக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டில இருந்து எல்லாமே வந்துருச்சு, டிவில இருந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி. அதான் சொல்றாங்க இனோவேஷன், இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றப்ப கஸ்டமர்ஸ் அதிகமா வருவாங்க. நம்ம அதாவது பஸ்லயே நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு, அதான் சொல்றாங்க. இதுதான் எக்கனாமிக் அப்ஜெக்டிவ். நம்பர் 2 என்னன்னு பார்த்தோம்னா சோஷியல் அப்ஜெக்டிவ். சார் நம்ம பிசினஸ் பண்றதுனால சொசைட்டிக்கு என்ன அப்ஜெக்டிவ், சமுதாயத்துக்கு நம்மளால என்ன பெனிஃபிட், என்ன நம்மளால அவங்க அட்டைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the businessman, the business enterprise provide more employment opportunities to the people in the country. இப்ப நான் எக்ஸாம்பிள் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்மால் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய கம்பெனில 50 பேருக்கு நான் வேலை தர்றேன். இட் இஸ் கால்டு சோஷியல் அப்ஜெக்டிவ். the business can fulfill the societal objective. ஒரு 50 பேத்துக்கு என்னோட பிசினஸ்ல நான் வேலை கொடுக்குறேன் அப்படின்றது. தென் இரண்டாவது சொசைட்டிக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா சப்ளை ஆஃப் குவாலிட்டி குட்ஸ் டு தி கம்யூனிட்டி. நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குட்ஸ் குவாலிட்டியா கொடுக்கணும், குவாலிட்டியா இருக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பார்த்தோம்னா
ரீசனபிள் பிரைசஸ், we have to sell the goods at reasonable prices. அதான் சொல்றாங்க providing goods or as on able price. the consumer are able to buy our product. நம்மளுடைய ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான காசு அவர்கிட்ட இருக்கணும். இன்னைக்கு மார்க்கெட்ல மொபைல் போன் நிறைய இருக்கு, ஆண்ட்ராய்ட் போன், ஐபோன், ஆப்பிள், நிறைய போன்ஸ் இருக்கு. பட் ஃப்ரம் த ரேஞ்ச் ஆஃப் 10,000 to 3 lakh 4 lakh வரை இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா மொபைல் போன்ஸ் இருக்கு. 3 lakh வரை போன்ஸ் இருக்கு. அதான் இங்க சொல்றாங்க. அப்போ அந்த கஸ்டமருக்கு, சொசைட்டில இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது பிரச்சனை இல்ல, we have to fix the price. எல்லாருனாலும் ஐபோன் வாங்கிட முடியுமா? முடியாது. அதான் சொல்றாங்க ரீசனபிள் பிரைஸ்ல வந்து கொடுத்தோம்னா வாங்குவாங்க. அதான் இங்க சொல்றாங்க. then ensure fair returns to investors. இன்வெஸ்டருக்கு நீ என்ன கொடுக்கணும் அப்படியே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். உங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க, ஷேர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஃபேர் ரிட்டர்ன், டிவிடெண்ட் கொடுக்குற மூலியமா அவங்களுக்கு ரிட்டர்ன் கரெக்டா கொடுக்கணும். அவேர்னஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஏர்னிங், அன்ஃபேர் ப்ராக்டிசஸ், அதாவது தவறுதலா நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ப்ராஃபிட் எடுக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹியூமன் அப்ஜெக்டிவ். சார் ஹியூமன் அப்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு மனித வள நோக்கம் சொல்லுவோம். ஹியூமன், வி ஆர் தி ஹியூமன். ஹியூமனுக்கு என்ன சார் வந்து உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கரெக்டா சேலரி கொடுக்கணும். அந்த பிசினஸ் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு தே கேன் ப்ரொவைட் சேலரி அஸ் கரெக்ட் டைம், போனஸ், இன்சென்டிவ்ஸ், இன்கிரிமெண்ட்ஸ் இப்படி கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சொசைட்டிக்கு ஹியூமன் ரிசோர்சஸ் அப்படின்னு எதை குறிக்குது அப்படின்னா நான் சொன்னேன்ல பெர்க்யூசிட்ஸ், அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதான் சொல்றேன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ். வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா we have achieved the human objectives. அதான் தேர்ட். தென் ஃபர்தரா அந்த பிசினஸ் எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், பார்ட்னர்ஷிப், கம்பெனி, கோஆபரேட்டிவ் சொல்றாங்க. சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரே ஒருத்தர் பிசினஸ் பண்ணா அது சோல் ப்ராப்பர்ட்டிஷிப். பார்ட்னர்ஷிப்னா 2 or more persons, it is an agreement between 2 or more persons சொல்லுவோம். கம்பெனினாலுமே வந்து a group of person join together and form a own business. கோஆபரேட்டிவ்னா கூட்டுறவு. இது எல்லாமே வந்து பிசினஸ்க்குள்ள வரும். அதான் சொல்றாங்க. தென் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிசினஸ் வந்து எப்படி கிளாசிஃபை பண்றோம், பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச், ரெண்டு தான். ஒன்னு வந்து ப்ரொடக்ஷன் சொல்றோம், இன்னொன்னு வந்து ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். அந்த ப்ரொடக்ஷனுக்கு பேர் இண்டஸ்ட்ரி, அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு பேர் காமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ப்ரொடக்ஷனுக்கு பேர் இண்டஸ்ட்ரி, திஸ் கேட்டகரி இஸ் நோன் அஸ் இண்டஸ்ட்ரி. எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற கேட்டகரிக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா காமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. Let me see about one by one. இண்டஸ்ட்ரி அப்படின்னாலுமே என்ன ஒண்ணும் இல்ல, we have to convert the raw material into finished goods. அதாவது ஒரு மூலப்பொருட்களை இறுதி பொருட்களா கன்வெர்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் தான் இண்டஸ்ட்ரி அப்படின்றத சொல்லுவாங்க. we have to convert the raw material into finished goods. That is called industry அப்படின்னு சொல்லுவாங்க. இது நேச்சுரல் ரிசோர்சஸா இருக்கட்டும், நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து ஃபைனல் கன்சம்ஷன் மாத்திரதா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அதெல்லாம் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அப்போ ஒரு மூலப்பொருட்களை இறுதி பொருட்களை கன்சியூமர் ஹேண்ட்ஸுக்கு போய் கொடுக்கக்கூடிய அந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் தான் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியுமே எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இருக்கு. இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரி எப்படிலாம் கிளாசிஃபை பண்றாங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி, ஜெனடிக் இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. இதே வந்து நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டி, அவங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி 4 கிளாசிஃபை பண்றாங்க. எக்ஸ்ட்ராக்டிவ், ஜெனடிக், மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. குட்ஸ் பர்ச்சேஸ் படி கன்சியூமர் குட்ஸ், ப்ரொடியூஸ்ட் குட்ஸ், அதாவது கன்சியூமர் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், ப்ரொடியூசருக்கு தேவைப்படக்கூடிய குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி பேரு ப்ரொடியூசர் குட்ஸ், உற்பத்தியாளர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அண்ட் பேஸ் ஆஃப் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், அதாவது பெரிய பெரிய மிஷினஸ் வச்சு பண்ணக்கூடிய ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க. லைட் இண்டஸ்ட்ரீஸ் சும்மா ஸ்மாலா சின்னதா பண்றது. ஆக்டிவிட்டி, சைஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி இன்னைக்குமே இருக்கு. லாஸ்டா பார்ப்போம் எம்எஸ்எம்இ அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு, லாஸ்டா பார்க்கலாம். அதான் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், சிறு தொழிற்சாலைகள். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பெரிய தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஏரியா பேஸ் பண்ணி இருக்கு, அதாவது நம்மளுடைய ரீஜனுக்குள்ள மட்டும் இருக்கு ரீஜனல் இண்டஸ்ட்ரீஸ், நேஷனல் இண்டஸ்ட்ரீஸ், மல்டிநேஷனல் எம்என்சி கம்பெனிஸ் சொல்லுவோம், மல்டிநேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் இருக்கு. லெட் வி see about one by one. எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பிரித்து எடுக்கும் தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் ரிசோர்சஸ்ல இருந்து நம்ம எடுக்கக்கூடியது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ். we have to discovery and extraction of natural resources, அதாவது அனிமல்ஸ், பிளான்ட், ட்ரீ. இப்போ வந்து நமக்கு பேப்பர் வேணும், நோட்டு புக் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நோட் புக் எதுல இருந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க? ட்ரீஸ். தட் இஸ் கால்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். அந்த ஒரு மரத்தை அறுத்து தான் நமக்கு என்னவே பண்றாங்க, அதை ப்ரொடியூஸே பண்றாங்க. அதான் இங்க சொல்ல வர்றாங்க. வாட்டர், ஏர், காற்றை வச்சு என்ன பண்றோம்? இன்னைக்கு நமக்கு தெரியும் காத்துல கூட இன்னைக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா நிறைய பணம் இருக்கு. வாட்டர், தண்ணியை வச்சு என்ன நடந்துகிட்டு இருக்கு, தண்ணியை வச்சு எதை கன்வெர்ட் பண்றாங்க, இதெல்லாம் இருக்கு.
கரண்ட்ல இருந்து தண்ணியில இருந்து மின்சாரம் எடுக்கக்கூடியதெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதான் சொல்றேன், எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், பிரித்து எடுக்கும் தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். மைனிங், ஃபார்மிங், காரிங், ஹண்டிங், ஃபிஷிங், இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்ல வரும். ஜெனடிக் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது மரபணு தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா அந்த மரபணு தொழிற்சாலைகள் தான். ஏன்னா இன்னைக்கு நிறைய உயிரினங்களா இருக்கட்டும், பிளான்டா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், நிறைய அதோடைய இனமே அழிஞ்சுக்கிட்டு வருது. சிட்டுக்குருவின்றது இன்னைக்கு நிறைய இல்லைன்னே ஆயிட்டாங்க. நிறைய எங்க சிட்டுக்குருவி நம்மளால பார்க்க முடியுதா? நிறைய பேர்ட்ஸ் பாக்குறோம், சிட்டுக்குருவி நம்மளால, ஏன்னா அதோடைய இனப்பெருக்கம்ன்றது குறைஞ்சிருச்சு. அதான் இங்க சொல்லுவாங்க மரபணு. எக்ஸாம்பிள்ஸ் அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. பிளான்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றது, மல்டிப்ளை பண்றது, ஃபார்ம்ஸ், பால்ட்ரி ஃபார்ம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான காரணம் நீங்க மாடு நிறைய அந்த கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மாடு எவ்வளவு ஒரு காளை மாட்டிலே வந்து எவ்வளவு இனங்கள் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எல்லா ஊர்லயும் எல்லாமே இருக்கிறது கிடையாது. ஏன்னா அதோட மரபணு இல்லை இன்னைக்கு. அதனால இருக்கிறத வச்சு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதை பாதுகாத்துட்டு இருக்கோம். கேட்டல் பிரீடிங், ஃபிஷ் கல்ச்சர் எல்லாமே ஜெனடிக் இண்டஸ்ட்ரீஸ். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா ரா மெட்டீரியலை செமி பினிஷ்டு குட்ஸாவோ இல்ல பினிஷ்டு குட்ஸாவோ மாத்துறதுக்கு பதிலாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அதாவது மூலப்பொருட்களை பாதி முடிவுற்ற பொருட்களாகவும் முடிவுற்ற பொருட்களாகவும் மாத்துறதுக்கு பேர் தான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. சிமெண்ட், சுகர் இண்டஸ்ட்ரி, காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸோட எக்ஸாம்பிள்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா நமக்கு தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த கட்டுமான தொழிற்சாலைகள்லாம் என்னன்னு பார்த்தா நமக்கு தெரியும், பில்டிங் கட்டுறது, பிரிட்ஜ் கட்டுறது, அதாவது பாலம் கட்டுறது, டேம், ரோடு போடுறது, ரயில்வே லைன் எடுக்கிறது, இது எல்லாமே என்ன பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. திஸ் இண்டஸ்ட்ரீஸ் கன்சியூம் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க யார்கிட்ட இருந்து வந்து ப்ராடக்ட் கன்சியூம் பண்றாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து. அவங்க தான் வந்து பிரிக், செங்கல் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே நடக்குது. அப்ப செங்கல் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி. சிமெண்ட் எங்க பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, உற்பத்தி பண்ணுவாங்க. அப்ப கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவை என்னன்னு பார்த்தோம்னா சிமெண்ட். அந்த சிமெண்ட் எங்க உற்பத்தி பண்றாங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். அதைங்க சொல்றாங்க. இது எல்லாமே என்னன்னு பாத்துக்கணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ். தென் அதே எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்னா மைனிங், ஃபார்மிங். ஜெனடிக் இண்டஸ்ட்ரீஸ்னா நர்சரிஸ், ஃபிஷ் கல்ச்சர், பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினா அயன் அண்ட் ஸ்டீல் ஃபர்டிலைசர். தென் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் பில்டிங், ரோடு, கேனல், டேம், இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கான எக்ஸாம்பிள்ஸ். இன் காமர்ஸ், சார் காமர்ஸ் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வர்த்தகம், வணிகம், வர்த்தகம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க சார், ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த என் கன்சியூமர், இப்ப நம்ம தான் கன்சியூமர், அப்ப நம்மகிட்ட அந்த குட்ஸ் வந்து சேரணும் பத்தியா, அந்த ரெண்டுக்குமான லிங்க்கு பேர் தான் காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்டிவிட்டீஸ் which establish link between the producers of goods and consumers of these goods and maintain a smooth and uninterrupted flow of goods between them come under commerce. காமர்ஸ் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸ கன்சியூமர் கையில எந்த ஒரு தடை இல்லாம கொண்டு போய் சேர்க்குது பாத்தீங்களா, அந்த சேர்க்கிறதுக்கான லிங்க் தான் காமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் தான் காமர்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. செவரல் பேரியர்ஸ், நிறைய தடைகள் இருக்கு. அந்த மேனுஃபேக்சரர் டு கன்சியூமர் கைக்கு வர்ற வரையும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா நிறைய தடைகள் இருக்கு. we have to face the barriers, that is one of the risk we have to face. காமர்ஸ்னா எல்லாமே இருக்கதான் செய்யும். தென் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காமர்ஸ்க்கு என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்றது ஒருத்தர், அதை கன்சியூம் பண்றது ஒருத்தர். அப்போ நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா ப்ரொடியூசர் யாரு, கன்சியூமர் யாரு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. that is called hindrance of person அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுனால அந்த குட்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு, அந்த ப்ராடக்ட்ல என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நிறைய கன்சியூமருக்கு தெரியாது. அதுக்கு பேர் என்ன பார்த்தோம்னா ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ். மூணாவது ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம். அப்படின்னா எப்ப இதை மேனுஃபேக்சர் பண்ணாங்க, எப்ப இதை கன்சம்ஷனுக்கு நம்ம வெளியே அனுப்ப போறோம் அப்படின்ற டைம் தெரியாது. தென் பிளேஸ், எங்க இருந்து எந்த குட்ஸ் எங்க போக போகுது அப்படின்றது தெரியாது. ட்ரேட் அப்படின்னா சேல், டிரான்ஸ்பர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித் இன்டென்ஷன் ஆஃப் ஏர்னிங் ப்ராஃபிட். பணம் சம்பாதிக்கணும்ன்ற, லாபம் சம்பாதிக்கணும் நோக்கத்துக்காக விற்கிறோம். சொன்னோம்ல பிசினஸ், நம்ம சொன்னோம்ல அதே தான் ட்ரேட். குவைட் சேம் ஆஃபர் மீனிங். சரியா? அதான் இங்க சொல்றாங்க. உங்களோட எய்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்ஸை வாங்கி அதை நம்ம விற்க போறோம். சரிங்களா? அதான் இதுக்கு பேர் சொல்லுவாங்க. அப்ப இந்த ட்ரேட்ல ட்ரேடர்னு சொல்லுவாங்க, மிடில் மேன் சொல்லுவாங்க. இந்த பர்சன் who is engaged in trade, அந்த ட்ரேடை யாரு பண்றாங்களோ, எந்த பர்சன் அந்த ட்ரேடை பண்றாங்க இஸ் கால்ட் a trader or middleman அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து என்னவா இருக்காங்க, இந்த ட்ரேடரோ மிடில் மேன் தான் என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா பிரிட்ஜ்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு கன்சியூமர் குட்ஸ் வர்றதுக்கு நடுவுல யார் இருப்பாங்க, ட்ரேடர், மிடில் மேன் தான் இருப்பாங்க. மிடில் மேன் ஹோல்சேலர் இருப்பார், ரீட்டைலர் இருப்பாங்க தான் மிடில் மேன். அதாவது மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரி அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்றாங்க. இப்ப ட்ரேடுக்குரிய மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா லாப நோக்கத்துக்காக
ஒரு பொருளை வாங்குறது, விற்கிறது, எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு பேர் தான் ட்ரேட், வணிகம், வர்த்தகம். The trade can be classified into two categories. One is internal trade, second one is external trade அப்படின்னு சொல்லுவாங்க. Internal trade அப்படின்னா we cannot cross our boundary of the country. அதாவது within the boundaries of the country, நம்மளுடைய நாட்டோட எல்லைக்குள்ள நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னா இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாட்டோட எல்லைக்குள்ள குட்ஸ் வாங்குறது விற்கிறதுக்கு பேர் தான் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதே மாதிரி அந்த இன்டர்னல் ட்ரேட்ல நம்மளுடைய கரன்சி மட்டும்தான் இருக்கும். இந்தியாவோட இந்தியாவில் நம்ம பிசினஸ் பண்றோம், இந்தியாவுக்குள்ள மட்டும் பிசினஸ் பண்றோம்னா நம்மளோட நேஷனல் கரன்சி மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேரு இன்டர்னல் ட்ரேட். இந்த இன்டர்னல் ட்ரேட் வந்து ஃபர்தரா ரெண்டா சொல்றாங்க. ஒன்னு வந்து ஹோல்சேல் ட்ரேட், இன்னொன்னு வந்து ரீட்டைல் ட்ரேட். அதாவது மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம், மொத்த வணிகம், சில்லறை வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல்சேல் ட்ரேட் அப்படின்னா பையிங் அண்ட் செல்லிங் இன் ரிலேட்டிவ் லார்ஜர் குவான்டிட்டிஸ் ஃப்ரம் த மேனுஃபேக்சரர். அதாவது உற்பத்தியாளர்கிட்ட இருந்து ஒரு மொத்த பல்கா குட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா that is called a wholesale trade அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் ட்ரேட் அப்படின்னா இட் இஸ் அதர்வைஸ் நோன் as ஃபாரின் ட்ரேட் ஆர் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாரின் ட்ரேட் ஆர் இன்டர்நேஷனல் ட்ரேட். அதாவது இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னா within the boundaries of our country, எக்ஸ்டர்னல் ட்ரேட் அப்படின்னா across the boundaries of a country, நம்மளுடைய நாட்டோட எல்லையை கடந்து நம்ம என்ன பண்றோம், பிசினஸ் பண்றோம் அப்படின்னா that is called எக்ஸ்டர்னல் ட்ரேட். இதுல வந்து கரன்சில இருந்து அந்த நாட்டோட கரன்சில இருந்து எல்லாமே இன்வால்வ் ஆகும். சரியா? இந்த எக்ஸ்டர்னல் ட்ரேட் வந்து மூணா கிளாசிஃபை பண்றாங்க. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ரீ எக்ஸ்போர்ட்னு சொல்றாங்க. இம்போர்ட் ட்ரேட் அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இறக்குமதி வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். இறக்குமதி வணிகம் இன்னைக்கு இந்தியா வந்து அதிகமா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னா இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதான் சொல்றாங்க, கண்ட்ரி பைஸ் குட்ஸ் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி. ஒரு நாடு இன்னொரு நாட்டுல இருந்து குட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் இம்போர்ட் ட்ரேட். எக்ஸாம்பிள் சொல்லிருப்பாங்க, இந்தியா பாட் மெஷினரி ஃப்ரம் தி USA. நம்ம என்ன பண்றோம், அமெரிக்கால இருந்து ஒரு மெஷினரி வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் இம்போர்ட் ட்ரேட். சரியா? எக்ஸ்போர்ட் ட்ரேட் அப்படின்னா when a country sells goods to another country is called export trade. அதாவது ஒரு நாடு குட்ஸ் இன்னொரு நாட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னா that is called export னு சொல்றாங்க. ஏற்றுமதி வணிகம் சொல்லுவாங்க. இந்தியா வந்து லெதர் குட்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு கொடுக்குது. டீ மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய டீ தூள் வந்து என்ன பண்ணா USA-க்கு போகுது. that is called export. அதான் இங்க சொல்றாங்க. ரீ எக்ஸ்போர்ட் ட்ரேட் அப்படின்னா இன்டர்போர்ட் ட்ரேட்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு மீனிங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்போர்ட் ட்ரேட்னு சொல்லுவாங்க. சோ இன்டர்போர்ட் ட்ரேட் அப்படின்னா when the goods are imported from one country and the same are exported to another country, such trade is called re-export trade. என்னன்னா ஒரு கண்ட்ரில இருந்து நம்ம என்ன பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் USA-ல இருந்து நம்ம மெஷினரி வாங்கி இந்தியாக்குள்ள வர வச்சு அந்த மெஷின் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா திருப்பி இங்கிலாந்துக்கு அனுப்புறோம், இல்ல ரஷ்யாவுக்கு அனுப்புறோம். That is called re-export trade. இது எதுக்கு அப்படின்னா போர்ட்டோட கன்வீனியன்ட்டுக்காக டோட்டலா அனுப்பிட முடியாது, அதான் இங்க போட்டிருப்பாங்க. Those countries which have ports that are conveniently situated, அந்த கன்வீனியன்ட்டுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரீ எக்ஸ்போர்ட் பண்றோம். இங்க இறக்கி உடனே திருப்பி இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். ரீ எக்ஸ்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல நிறைய பண்ணுவாங்க இந்த மாதிரி. எல்லாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து யாரு கூட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய கண்ட்ரில வந்து இந்த மாதிரி ரீ எக்ஸ்போர்ட் ட்ரேட் பண்ணுவாங்க. எய்ட்ஸ் டு ட்ரேட் அப்படின்னா இந்த ட்ரேட் பண்றதுக்கு எந்த இதெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து நமக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் இல்லாம நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. we have to move the goods from one place to another. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குட்ஸ் வந்து அனுப்பணும் அப்படின்னா without the help of transportation we cannot done. நம்மளால பண்ண முடியாது. அதே மாதிரி வேர் ஹவுசிங், மொத்தமா குட்ஸ் வாங்குறோம், அந்த குட்ஸ் நம்ம எங்க கொண்டு போய் வைப்போம், ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குட்ஸ் எங்க கொண்டு போய் வைக்க போறோம், வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா we suffer a loss, வேஸ்ட் ஆயிரும். that is called வேர் ஹவுசிங். பண்டக சாலைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ், காப்பீடு, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குட்ஸுக்கு காப்பீடு எடுக்கணும். காப்பீடு எடுக்கல அப்படின்னா சம்டைம்ஸ் we can face a risk, natural calamities, flood, இந்த மாதிரி வந்து நம்ம என்ன அப்படின்றத எப்படி வந்து கன்சியூமருக்கு, நுகர்வோருக்கு தெரியப்படுத்த போறோம் with the help of advertising. and last one is பேங்கிங் இருந்தா தான் இன்னைக்கு டிரான்சாக்சன் நடக்கும். இன்னைக்கு யாருமே வந்து டைரக்டா கையில காசு கொடுத்து குட்ஸ் வாங்கிட்டு போறது இல்ல. அதுவும் இன்னைக்கு வந்து இன்டர்நெட் பேங்கிங் வந்துருச்சு. we have to buy the goods scanning the QR code. எல்லாருமே வந்து பர்ஸ்ல காசு அதிகமா வச்சிருக்கோமோ இல்லையோ, பர்ஸ்ல கம்மி ஆயிடுச்சு. கம்பேர் அபவுட் ப்ரீவியஸ் 5 years, 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பர்ஸ்ல காசு இருக்கும். நீங்க பர்ஸ்ல காசு இருக்காது, போன்ல காசு வச்சிருக்கோம். ஏன்னா சின்னதா இருக்கக்கூடிய சின்ன கடையில இருந்து பெரியதா இருக்கக்கூடிய பெரிய கடை வரைக்கும் என்ன இருக்குன்னு QR கோட், பேங்கிங் டிரான்சாக்ஷன் எல்லாமே பேங்கிங்ல மாறிடுச்சு. அதான் சொல்றாங்க, இந்த 5மே இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிசினஸ் பண்ண முடியாது. டிரான்ஸ்போர்டேஷன், இந்த டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குட்ஸ் கொண்டு போறது. மூவ்மெண்ட், மூவ்டு ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு தி பிளேஸ் வேர் தே ஆர் டிமாண்டட். எந்த இடத்துக்கு குட்ஸ் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண இடத்துல இருந்து
அதாவது பொருள் உற்பத்தி பண்ண இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு பேரு டிரான்ஸ்போர்டேஷன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த டிரான்ஸ்போர்டேஷன் 3 டைப்பா சொல்றாங்க. அதாவது லேண்ட், ஏர், வாட்டர். லேண்ட்னா ரோடு வழியா, ரயில் வழியா, ஏர்னா ஏரோப்ளேன், வாட்டர்னா போட், ஷிப்ல கொண்டு போயிடும் குட்ஸ். வேர் ஹவுசிங், we have to protect our goods, preservation of our goods. குட்ஸை பாதுகாத்து வைக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பெரிசபிள் குட்ஸ்லாம் இருக்கும், மில்க், மீட், வெஜிடபிள், ஃபிளவர்ஸ், இதெல்லாம் வந்து கரெக்டா ப்ரிசர்வ் பண்ணல அப்படின்னா வேஸ்டா போயிடும், ஸ்பாயில் ஆயிரும், யூஸ்லெஸ் ஆயிரும். அதான் சொல்றாங்க. அப்ப வேர் ஹவுசிங் நமக்கு தேவை. இன்சூரன்ஸ், அதாவது ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு குட்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்க இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருது, இல்ல தெஃப்ட் ஆயிருது, ஃபயர் ஆயிருது அப்படின்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண, நம்ம ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸ் வேஸ்ட் ஆயிடக்கூடாது, நமக்கு லாஸ் வந்துடக்கூடாது அப்படின்றப்ப நம்ம இன்சூரன்ஸ் யூஸ் ஆகுது, காப்பீடு யூஸ் ஆகுது. அட்வர்டைசிங், குட்ஸை எண்ட் கன்சியூமர் கொண்டு போறதுக்கு அட்வர்டைசிங் இஸ் டன் த்ரூ டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், ஹர்டிங்ஸ், வால் போஸ்டர்ஸ், இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பேங்கிங், ஃபினான்ஸ், அதாவது நமக்கு தேவைப்படுற பணத்தை பேங்க்ல இருந்து வாங்கிக்கலாம். நம்ம டிரான்சாக்ஷன் பண்றதும் எதுல தான் பண்றோம் அப்படின்னா பேங்க் மூலமா தான் பண்ணிட்டு இருக்கோம். வித்ட்ரா இருக்கட்டும், டெபாசிட்ஸா இருக்கட்டும், பணம் வாங்கின குட்ஸ்க்கு பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே பேங்கிங் தான். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தது. இண்டஸ்ட்ரீஸ் ட்ரேடு, எய்ட்ஸ் டு ட்ரேட். ட்ரேட்னா இன்டர்னல் ட்ரேட், எக்ஸ்டர்னல் ட்ரேட். இன்டர்னல் ட்ரேட்னா ஹோல்சேல், அது ரெண்டா பிரிக்கிறாங்க. மொத்த வணிகம், சில்லறை வணிகம் சொல்றாங்க. எக்ஸ்டர்னல் ட்ரேட் அப்படின்னா இறக்குமதி வணிகம், ஏற்றுமதி வணிகம், மறு ஏற்றுமதி வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தென் எய்ட்ஸ் டு ட்ரேட்ல வந்து நம்ம பார்த்தது டிரான்ஸ்போர்டேஷன் என்ன, வேர் ஹவுசிங்னா என்ன, பேங்கிங் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இன்சூரன்ஸ்னா என்ன, இன்சூரன்ஸ் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அட்வர்டைசிங் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இதெல்லாம் எய்ட்ஸ் டு ட்ரேட். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். The Ministry of Micro, Small and Medium Enterprise is apex body for the formulation and administration of rules, regulation and laws relating to micro, small and medium enterprises in India. மினிஸ்ட்ரி, இதுக்குன்னே தனி எம்எஸ்எம்இக்குனே ஒரு தனியா மினிஸ்ட்ரி இருக்கு. ஸோ அவங்களுடைய ஒர்க் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஹவு டு ரன் எம்எஸ்எம்இ, எம்எஸ்எம்இயோட ரூல் என்ன, எப்படி அதை ரன் பண்ணணும், அதுக்கான சட்டத்திட்டங்கள் என்ன அப்படின்றத ஒரு அபெக்ஸ் பாடி இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 6,000 ப்ராடக்ட்ஸ் எம்எஸ்எம்இ இன்னைக்கு, அதாவது மோர் தென் நாட் ஒன்லி 6,000, மோர் தென் 6,000 ப்ராடக்ட்ஸ் தே ஆர் ப்ரொடியூஸ்ட் எம்எஸ்எம்இ. 6,000 ப்ராடக்ட்டுக்கு மேல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹைடெக் ஐட்டம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வித் ஹெல்ப் ஆஃப் மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் மூலமா. எம்எஸ்எம்இ என்டர்பிரைசஸ் இன் போத் த மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டார் கேன் அப்டைன் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் எஸ்எஸ்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் எம்எஸ்எம்இ ஆக்ட். இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நான் எக்ஸாம்பிளே வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாட் பண்ண பட்ஜெட்ல எம்எஸ்எம்இயோட பட்ஜெட் மட்டும் 22,137 கோடி, 22,137 crores. இது கம்பேர் பண்றப்ப, ப்ரீவியஸோட கம்பேர் பண்றப்ப 46% வந்து இதுல அதிகம் எம்எஸ்எம்இல. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். டாக்ஸ் சப்சிடிஸ், அதாவது மானியம் கொடுக்குறாங்க, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடிஸ் கொடுக்குறாங்க எம்எஸ்எம்இ ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. அண்ட் அதர் சப்போர்ட் ஃப்ரம் தி கவர்மெண்ட் செக்டர், அதாவது மைக்ரோ, அதாவது சிறு குறு நடுத்தர தொழில்களை வந்து ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக the government can provide lot of subsidies, tax subsidies, அதாவது வரி கட்டுறதுல வந்து நமக்கு வந்து சலுகை கொடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க, இன்னும் நிறைய கொடுக்குறாங்க. பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி எப்படி மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி எக்ஸ்க்ளூடிங் லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபார் என்டர்பிரைசஸ், அதாவது லேண்ட் அண்ட் பில்டிங்கை தவிர பிளான்ட் அண்ட் மிஷினரி எக்ஸ்போர்ட் பண்றப்போ அதோடைய மைக்ரோ பிசினஸோட லிமிட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா நாட் எக்ஸீடிங் 25 lakhs, 25 லட்சத்துக்கு மிகாம அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம் மைக்ரோ என்டர்பிரைஸ் அப்படின்னா. அதே மாதிரி பார்த்தோம்னா லேண்ட் அண்ட் பில்டிங் தவிர வேற என்ன இருக்கு, சர்வீஸ் ஆர் ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ், அதுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா நாட் எக்ஸீடிங் 10 lakh தாண்டி இருக்கக்கூடாது. எக்யூப்மெண்ட் எக்ஸ்க்ளூடிங் லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபார் என்டர்பிரைசஸ் எங்கேஜ் இன் ப்ரொவைடிங் ஆர் ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ், அதாவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய எம்எஸ்எம்இ இருந்தால் அவங்களுடைய அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கும்னா 10 lakhs. நம்ம ஸ்மால் என்டர்பிரைஸ்க்கு வந்து 25 லட்சம், தட் இஸ் கால்ட் 25 lakhs, பட் நாட் எக்ஸீட் 5 crore, 5 கோடியை தாண்டக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருந்தால் மோர் தென் 10 lakh இருக்கலாம், பட் நாட் எக்ஸீடிங் 2 crore இருக்கக்கூடாது. 10 லட்சத்துல இருந்து 2 கோடி வரையும் இருக்கலாம்னு சொல்றாங்க. இது மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா 5 crore மேல இருக்கலாம், பட் நாட் எக்ஸீடிங் 10 crore, 10 கோடியை தாண்டக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய எம்எஸ்எம்இயா இருக்கிறது வந்து more than 2 crores, 2 கோடிக்கு மேல இருக்கலாம், பட் does not exceed 5 crore, 5 கோடியை தாண்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. The government can lot of help to the MSMEs. In current central government, they can
help the micro, small, and medium enterprises in a larger quantity of allotment of money in the last year budget. We expect the next February March next budget it may be increased for another 50%. So what are the benefits of registration of MSME அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு MSME இருக்கிறனால ஸ்டார்ட் பண்றதுனால என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸி அவைலபிலிட்டி ஆஃப் லோன். பேங்க்ல வந்து ஈஸியா நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லோன் ப்ரொவைட் பண்றாங்க. அது பார்த்தா லோ இன்ட்ரெஸ்ட் ஓவர் டிராஃப்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஓவர் டிராஃப்ட்னா கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அந்த கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ்மே என்ன பண்றாங்கன்னா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், கம்மியான வட்டி விகிதத்தில் நமக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க. தென் கன்செஷனல் எலக்ட்ரிசிட்டி என்ன கொடுக்குறாங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி டு கம்பேர் அபவுட் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸை கம்பேர் பண்றப்ப, பெரிய பெரிய எம்என்சிஸ் கம்பேர் பண்றப்ப நமக்கு என்ன ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா கன்செஷனல் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் நமக்கு கன்செஷன்ல ப்ரொவைட் பண்றாங்க. ரிபேட் டாக்ஸ்ல வந்து நமக்கு வந்து கன்செஷன் ப்ரொவைட் பண்றாங்க அண்டர் தி எம்எஸ்எம்இ ஆக்ட் 2006 படி. தென் வந்து 50% டிஸ்கவுண்ட் ஆன் ஐபி ப்ரொடெக்ஷன். ஐபி மீன்ஸ் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. தென் எம்எஸ்எம்இ கன்சலேஷன் சென்டர் ஒவ்வொரு ரீஜன்ல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, இதுக்குன்னே ஒரு சென்டர் வச்சிருக்காங்க. எதுக்குன்னா தே கேன் ப்ரொவைட் சம் ஹெல்ப்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதுக்கு ஹெல்ப் ப்ரொவைட் பண்றதுக்காக, இது கொடுக்கறதுக்காக, தட் இஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து இதுவரையும் நம்ம பார்த்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிசினஸ்னா என்ன, காமர்ஸ்னா என்ன, ட்ரேட்னா என்ன, அந்த பிசினஸ் எப்படி கிளாஸிஃபை பண்றோம், ட்ரேட் எப்படி கிளாஸிஃபை பண்றோம், அந்த ட்ரேடுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க, எம்எஸ்எம்இ எப்படி இருந்துச்சு, எம்எஸ்எம்இ யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் இன்னைக்கு வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்த கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு இன்னைக்கு எம்எஸ்எம்இக்கு, எவ்வளவு பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் பட்ஜெட் வந்து 22,137 கோடி என்ன பண்ணாங்க அப்படின்னா மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து அலாட் பண்ண பணம் மட்டும். அது வந்து லோன் ப்ரொவைட் பண்றதுக்காக, சப்சிடிஸ் கொடுக்கறதுக்காக எல்லாம். இப்போ இன்னைக்கு நம்ம கிராமப்புறத்துல போயிட்டு வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், சின்ன ஸ்மால் பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா we can get a loan from banks. எல்லா பேங்க்லுமே இன்னைக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பேங்க்குமே வந்து என்ன பண்றாங்கன்னா எம்எஸ்எம்இக்கு லோன் ப்ரொவைட் பண்றாங்க. அதான் ஈஸி அவைலபிலிட்டி ஆஃப் லோன்னு சொல்றோம். டாக்ஸ் கன்செஷன் இது எல்லாமே இருக்கு. ஸோ தோஸ் ஆர் த திங்ஸ் வி சி இன் தி லாஸ்ட் 1 hour. ஸோ ட்ரேட், காமர்ஸ், பிஸ்னஸ், தென் எம்எஸ்எம்இ. ஓகே, those are the overall concept of first unit. So tomorrow we are going to the second unit. Thank you.